அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு வருகின்ற 26ஆம் தேதி கிருஷ்ண ஜெயந்தி. ரொம்ப அற்புதமான விசேஷமான ஒரு நாள். இந்த நாளில் நம்ம குடும்பத்தில் சுவாமிக்கு செய்யக்கூடிய ஒரு சின்ன ஒரு பிரசாத பொருளாக இருக்கட்டும், ஒரு தீப வழிபாடாக இருக்கட்டும், உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றக்கூடிய மிக அற்புதமான ஒரு நாளாக அமையும். அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு பதிவை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். குடும்பத்தில் எல்லா நாட்களிலுமே வருகின்ற எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலுமே சுவாமிக்கு நம்ம ஏதாவது நிவேதன பொருள் வச்சு தீப ஆராதனைகள்லாம் காமிச்சு நம்ம சுவாமி கும்பிடுவோம். ஆனால் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு மிக முக்கியமான இந்த ஒரு பொருளை நம்ம வீட்டில் வாங்கி வச்சு வழிபட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையை மாறுங்கிறது ஒரு ஐதீகம். அப்படி என்ன ஒரு பொருள், என்ன ஒரு வழிபாடு, அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் ஏற்றுகின்ற அந்த தீபம், நம்ம எல்லா நாளும் தான் காமாட்சி தீபம் ஏற்றோம். ஆனால் குறிப்பான சில நாட்களில் இது மாதிரி ஏற்றுகின்ற விசேஷ தீபத்துக்கு எப்பயுமே பலன்கள் ரொம்ப அதிகங்க. அப்படிப்பட்ட ஒரு தீப வழிபாடு பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கிருஷ்ணன் சொன்னவனே நம்முடைய ஞாபகத்தில் வர்றது அந்த குட்டி கிருஷ்ணனுடைய சேட்டைகள் தான். ஏன்னா கிருஷ்ணனுடைய சேட்டைகள் நம்ம நிறைய இதிகாச புராணங்களை நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அப்படிப்பட்ட அந்த கிருஷ்ணனுக்கு நம்முடைய கையாலே நம்ம வீட்டில் இந்த பலகாரங்களாக இருக்கட்டும், சுவாமிக்கு நிவேதனமாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம செஞ்சு நம்ம வழிபடுவோம். அன்றைய தினம் நம்முடைய சேனலில் கூட நம்ம குழந்தை வரத்துக்காக ஒரு மந்திரப்பதிவு போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அதை பார்த்து நீங்கள் அந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிச்சிங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. ஏன்னா அடுத்த உங்களை கிருஷ்ண ஜெயந்திக்குள்ளே கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு நல்ல ஒரு செய்தியானது கிருஷ்ணன் உங்களை கொடுத்துருவார். ஏன்னா அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு மந்திரப்பதிவு. அதனால் தயவு செஞ்சு அதை பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதோடு கூட நம்ம வீட்டில் இந்த மாலை நேரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான நிவேதன பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான நிவேதன பொருள் அவள் தான் அந்த பொருள். ஏன்னா அவளானது ரொம்ப விலை கம்மியாக, உங்களுக்கு 10 ரூபாய்க்காக இருந்தால் கூட சின்னதாக ஒரு 50 கிராம் பேக்கெட் கூட கிடைக்கும். அன்றைய தினம் நீங்கள் மறக்காமல் உங்கள் பூஜை அறையில் நீங்கள் வாங்கி வைங்க. நீங்கள் இல்லைம்மா நாங்கள் ஆஃபீஸ் போகிறவங்களா இருக்கிறோம் அப்படின்னா கூட பரவாயில்ல, அந்த வெறும் அந்த 10 ரூபாய் பேக்கெட்டை மட்டும் நீங்கள் வாங்கி அந்த பேக்கெட்டை பிரித்து ஒரு சின்ன ஒரு பவுலில் நீங்கள் சுவாமிக்கு வச்சு பாருங்களேன், அவ்வளோ ஒரு பலன் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். எதற்காக இந்த அவள் நம்ம வைக்க சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, கிருஷ்ண பகவான் தனக்கு கொடுத்த அந்த ஒரு பிடி அவளுக்காக அவருடைய நண்பர் குசேலனுக்கு செல்வ வளங்களை எல்லாமே வாரி வழங்கியிருக்காருன்னு ஒரு ஆன்மீக கதையே இருக்குது. அதாவது கிருஷ்ணனை பார்க்குறதுக்கு எல்லாருமே நிறைய பொண்ணும் பொருளும் எல்லாம் கொண்டு வராங்க. ஆனால் குசேலன் கையில் மட்டும் ஒன்றுமே இல்லை. வெறும் அந்த பழைய நட்பினோட அந்த அடையாளமாக அந்த அவள் மட்டும்தான் கையில் வச்சுருக்காரு. ஏன்னா அந்த அளவுக்கு வீட்டில் வறுமை. ஆனால் அது எப்படி போய் கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு அந்த குசேலனுக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருந்தது. கிருஷ்ணர் ஓடோடி வந்துட்டு என்ன இருக்குது உன்கிட்டன்னு சொல்லிட்டு அந்த அவருடைய பையன் அதாவது அவருடைய வேஷ்டியில் அதை பொதிஞ்சு வச்சுருப்பாராம். அதை பிரித்து பார்க்குறப்ப அந்த பழைய கால அந்த இளமை காலத்தில் அவங்க சாப்பிட்ட அந்த அவள் இருக்கான். கிருஷ்ணனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிட்டு அந்த அவளை அவர் வேகமாக எடுத்து சாப்பிட்றாராம். அவர் அந்த சாப்பிட்ட அந்த க்ஷணத்திலே உடனே அவர் ரொம்ப குடிசையாக இருந்த அவருடைய குசேலனுடைய வீடானது ரொம்ப மாட மாளிகை செல்வம், ரொம்ப அவங்களுடைய வீடே அப்படி தலைகீழாக மாறிடுச்சுங்கிறது ஒரு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள ஒரு ஆன்மீக கதை இது. அதனால தான் நம்ம எப்போ கிருஷ்ண ஜெயந்திக்கு எல்லா வருஷங்களும் நீங்கள் இதை மறக்காமல் இந்த அவள் மட்டும் சுவாமிக்கு நீங்கள் பிரசாதமாக வைக்கணும். நம்ம தேங்காய் வெல்லம் இது மாதிரி போட்டு வச்சாலும் நல்லது. இல்லை எங்களால் அப்படி பண்ண முடியாட்டி கூட வெறும் அவளாச்சும் நீங்கள் அன்றைய தினம் நீங்கள் மறக்காமல் வச்சிங்கன்னா குடும்பத்தில் எப்படிப்பட்ட ஒரு கஷ்டம், அதாவது பண கஷ்டமானது நம்ம குடும்பத்தை விட்டு போய் நம்மளும் குசேலனை மாதிரி நல்ல ஒரு செல்வ நிலைமைக்கு மாறத்துக்கு பகவான் கிருஷ்ணர் நிச்சயமாக அருள் புரிவார். அதனால் மறக்காமல் இந்த ஒரு நிவேதன பொருளை நீங்கள் பூஜைக்கு வச்சுருங்க. அடுத்தது அன்றைய தினம் முக்கியமாக ஏற்றக்கூடிய ஒரு ஸ்பெஷல் தீபம். ஏன்னா நிறைய வீட்டில் மங்களமான நிகழ்ச்சிகள், அதாவது மங்களகரமான நிகழ்ச்சிகள், நம்ம கல்யாணமாக இருக்கலாம், வேறு எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், குடும்பத்தில் மங்களகரமான ஒரு நிகழ்ச்சிகள் நடக்கலை அப்படின்னு நிறைய பேர் வருத்தப்படுவாங்க. அதற்கான ஒரு முக்கியமான ஒரு தீபம். கிருஷ்ணன் சொன்னாலே ஆலமர இலைகளில் படுத்திருக்கு. நம்ம அந்த படத்தில் பார்த்தாலே நம்முடைய ஃபோட்டோவில் நீங்கள் பாருங்களேன், கிருஷ்ணன் ஆளிலை கிருஷ்ணன் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ஆலமர இலைகளில் அவர் படுத்து இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அது எதற்காகன்னு கேட்டிங்கன்னா, தாவர வகையிலே மிகவும் உயர்ந்த இடத்தை பெறுவது தான் இந்த ஆலமரம். ஆளிலை வாடினா கூட அந்த ஒரு இலையானது நொறுங்கி போகாதான். மற்ற இலைகள்லாம் பார்த்திங்கன்னா டக்குன்னு சீக்கிரமாக நொறுங்கிடும் காஞ்சவுன்னு. ஆனால் இந்த இலை மட்டும் எப்படி வாடினாலும் நொறுங்கி போகாதான். அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு இடம் தான் இந்த ஆலமரத்துக்கு, ஆலை இலைக்கும் இருக்குது.
ஓரளவு அந்த காய்ந்த ஆளிலை இருக்குது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் கொஞ்சோண்டு தண்ணி தெளித்தா கூட அது வந்து இழந்த அந்த பச்சையத்தை திருப்பி பெற்று அந்த இலையானது புதுசு மாதிரி இருக்குமா. அதே மாதிரி கண்ணன் வந்து வாடாத வதங்காத ஆன்மா அப்படின்னு இது மூலமாக ஒரு நிரூபணம் ஆயிருக்குங்கிறது ஆன்மீக ரீதியான ஒரு கருத்துங்க. அதனால தான் கிருஷ்ணரானவர் அந்த ஆளிலையின் மேலே படுத்திருக்கிற மாதிரி நமக்கு ஒரு புராண கதைகள் சொல்லப்படுது. அப்படிப்பட்ட அந்த ஆளிலையில் நம்ம ஏற்ற போகின்ற ஒரு தீபம். நம்ம குடும்பத்தில் நிறைய மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கலை, ரொம்ப வீட்டில் ஏதாச்சும் தடங்கல்கள் வந்துகிட்டே இருக்குது, ஒரு குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும், வேறு எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், நல்ல வேலைக்காக இருக்கட்டும், அது மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே நமக்கு இது மாதிரி ஏதோ ஒன்று தடைகள் ஆகிட்டே இருக்குங்கிறவங்க ஒரே ஒரு ஆலமர இலை மட்டும் நீங்கள் கொண்டு வந்து அதை மஞ்சள் தண்ணீரால் நம்ம கழுகிட்டு பூஜை அறையில் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு சின்னதான ஒரு மண் அகல் விளக்கு பொட்டு இதெல்லாம் வச்சுட்டு நெய் இல்லாட்டி நல்லெண்ணெய் ஊற்றி மஞ்சள் திரி போட்டு நீங்கள் தீபம் அன்றைய தினம் ஏற்றுங்க. அப்படி கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு இப்படி யார் நம்ம வீட்டில் ஒரு தீபம் ஏற்றுறோமோ கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் கேட்குற வரங்கள் கிருஷ்ணன் நிச்சயமாக கொடுப்பாருங்க. ஏன்னா அப்படிப்பட்ட அற்புதமான இந்த ஆளிலை தீபம். அதனால் மறக்காமல் அன்றைய தினம் சுவாமிக்கு இந்த ஒரு தீப வழிபாடும் நம்ம சொன்ன சுவாமிக்கு இந்த அவல் நிவேதனம் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயம் மாறும். குடும்பமானது கண்டிப்பாக நல்ல ஒரு நிலைமைக்கு வரும். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த பதிவானது உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.